ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம் நோட்ஸ் யூடியூப் சேனல். போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பாடம் 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் குடிமையியல் தேர்ட் டேர்ம்ல செகண்ட் லெசனா இருக்க நீதித்துறை என்ற லெசன்ல இருந்து இன்னைக்கு நாம கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இந்த லெசன்ல இருந்து நாம லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். வாங்க லெசனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒன்றிணைந்த மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறை அமைப்பை கொண்டுள்ள நாடு எது? இந்தியா. நீதித்துறை எதன் ஒரு அங்கமாக முக்கிய பங்கு வகிக்கிறது? அரசாங்கத்தின் ஒரு அங்கமாக முக்கிய பங்கு வகிக்கிறது. நீதியை நிர்வகித்தல், தகராறுகளை தீர்த்தல், சட்டங்களுக்கு விளக்கம் அளித்தல், அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல் போன்ற பணிகளை மேற்கொள்வது எது? நீதித்துறை. அரசியலமைப்பு சட்டத்தின் பொறுப்பாளராகவும் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலராகவும் விளங்குவது எது? நீதித்துறை. மக்களை ஆள்வதற்கு ஒரு அரசாங்கத்தாலோ அல்லது நிறுவனத்தாலோ விதிக்கப்படும் விதிகளின் அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 6வது கொஸ்டின், சட்டப்படி ஒரு நாட்டின் பெயரால் நீதியை வழங்குகின்ற நீதிமன்றங்களின் அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நீதித்துறை என்று அழைக்கப்படுகிறது. பண்டைய காலத்தில் நீதி என்ற கருத்து எதனுடன் தொடர்புடையதாக இருந்தது? சமயத்துடன் தொடர்புடையதாக இருந்தது. பண்டைய காலத்தில் நீதியின் மூலாதாரமாக விளங்கியவர் யார்? அரசர். பண்டைய காலத்தில் பெரும்பாலான அரசர்களின் அவையில் எதன் அடிப்படையில் நீதி வழங்கப்பட்டது? தர்மத்தின் அடிப்படையில் நீதி வழங்கப்பட்டது. பண்டைய காலத்தில் தனி மனிதனை மட்டுமல்லாது சமூகத்தையும் நிர்வகிக்க உதவியது எது? தர்மத்தின் சட்டங்கள். அடுத்து 11வது கொஸ்டின், பண்டைய இந்தியாவில் தனி மனிதனின் சமூக கடமைகளை வரையறுத்தது எது? ஸ்மிருதிகள். பண்டைய இந்தியாவின் ஸ்மிருதி இலக்கியங்கள் யாவை? 1 மனுஸ்மிருதி, 2 நாரத ஸ்மிருதி, 3 யாக்கியவல்கிய. பண்டைய காலத்தில் தங்களுக்கென சட்ட அமைப்பை கொண்டிருந்த அரசு எது? கணங்களின் குடியரசுகள். அடுத்து 14வது கொஸ்டின், கணங்களின் குடியரசுகளில் இருந்த நீதிமன்றங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? குலிகா என்று அழைக்கப்பட்டது. பண்டைய இந்தியாவில் வஜ்ஜிகளிடையே குற்ற வழக்குகளை விசாரிக்கும் எத்தனை குலிகாக்களை கொண்ட வாரியம் இருந்தது? 8 குலிகாக்களை கொண்ட வாரியம் இருந்தது. பண்டைய இந்தியாவில் மேல்முறையீடானது குல நீதிமன்றங்களில் இருந்து எந்த நீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்டது? கண நீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்டது. இடைக்கால இந்தியாவில் யாருடைய ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் தொகுக்கப்பட்டன? துக்ளக் ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் தொகுக்கப்பட்டன. அடுத்து 18வது கொஸ்டின், துக்ளக் ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்ட உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஃபைகா-இ ஃபெரோஸ் ஷாகி என்று அழைக்கப்படுகிறது. ஃபைகா-இ ஃபெரோஸ் ஷாகி என்ற உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டது? அரபு மொழியில் எழுதப்பட்டது. ஃபைகா-இ ஃபெரோஸ் ஷாகி அரபு மொழியில் எழுதப்பட்டு எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது? பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஃபைகா-இ ஃபெரோஸ் ஷாகி அவுரங்கசீப் காலத்தில் எந்த சட்ட தொகுப்பின்படி மாற்றி அமைக்கப்பட்டது? ஃபட்வா-இ ஆலம்கீர் என்ற சட்ட தொகுப்பின்படி மாற்றி அமைக்கப்பட்டது. ஃபைகா-இ ஃபெரோஸ் ஷாகி என்ற உரிமையியல் நடைமுறை ஃபட்வா-இ ஆலம்கீர் என்ற சட்ட தொகுப்பின்படி எந்த ஆண்டு மாற்றி அமைக்கப்பட்டது? 1670ஆம் ஆண்டு மாற்றி அமைக்கப்பட்டது. அடுத்து 23வது கொஸ்டின், இன்று நம் நாட்டில் உள்ள நீதித்துறை அமைப்பு மற்றும் சட்டங்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது? ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் மதராஸ், பம்பாய், கல்கத்தா ஆகிய இடங்களில் மேயர் நீதிமன்றங்கள் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1727ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. மதராஸ், பம்பாய், கல்கத்தா ஆகிய இடங்களில் மேயர் நீதிமன்றங்கள் எந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது? 1726ஆம் ஆண்டு சாசன சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது. ஆங்கிலேயர் ஆட்சியில் முதலாக உச்ச நீதிமன்றம் எங்கு நிறுவப்பட்டது? கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் நிறுவப்பட்டது. அடுத்து 27வது கொஸ்டின், ஆங்கிலேயர் ஆட்சியில் கல்கத்தாவில் நிறுவப்பட்ட முதல் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சர் எலிஜா இம்ஃபே. மதராஸ் மாகாணத்தில் எந்த ஆண்டு உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்டது? 1801ஆம் ஆண்டு. அடுத்து 29வது கொஸ்டின், பம்பாயில் எந்த ஆண்டு உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்டது? 1824ஆம் ஆண்டு. சென்னை, பம்பாய், கல்கத்தா போன்ற இடங்களில் நிறுவப்பட்ட நீதிமன்றங்கள் எந்த நீதிமன்றங்கள் நிறுவும் வரை உச்ச நீதிமன்றங்களாக செயல்பட்டன? உயர் நீதிமன்றங்கள் நிறுவும் வரை உச்ச நீதிமன்றங்களாக செயல்பட்டன. சென்னை, பம்பாய், கல்கத்தா போன்ற இடங்களில் நிறுவப்பட்ட நீதிமன்றங்கள் எந்த ஆண்டு வரை உச்ச நீதிமன்றங்களாக செயல்பட்டன? 1862ஆம் ஆண்டு வரை உச்ச நீதிமன்றங்களாக செயல்பட்டன.
ஊரக குடிமையியல் நீதிமன்றங்களையும் மற்றும் ஊரக குற்றவியல் நீதிமன்றங்களையும் நிறுவியவர் யார்? வாரன் ஹேஸ்டிங்ஸ். அடுத்து 33வது கொஸ்டின். வாரன் ஹேஸ்டிங்ஸ் சிவில் வழக்குகளை தீர்ப்பதற்காக நிறுவிய நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஊரக குடிமையியல் நீதிமன்றங்கள், மொஃபிசில் திவானி அதாலத். வாரன் ஹேஸ்டிங்ஸ் குற்றவியல் வழக்குகளை தீர்ப்பதற்காக நிறுவிய நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஊரக குற்றவியல் நீதிமன்றங்கள், மொஃபிசில் ஃபாஸ்தாரி அதாலத். ஊரக குடிமையியல் நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? சதர் திவானி அதாலத் என்று அழைக்கப்பட்டது. ஊரக குற்றவியல் நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? சதர் நிசாமத் அதாலத் என்று அழைக்கப்பட்டது. அடுத்து 37வது கொஸ்டின். உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமுறையை மறுசீரமைத்தவர் யார்? காரன் வாலிஸ் பிரபு. மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டு கல்கத்தா, டாக்கா, முர்ஷிதாபாத் மற்றும் பாட்னா ஆகிய இடங்களில் மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டன? காரன் வாலிஸ் பிரபு ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டன. காரன் வாலிஸ் பிரபு ஆட்சி காலத்தில் கல்கத்தா, டாக்கா, முர்ஷிதாபாத் மற்றும் பாட்னா ஆகிய இடங்களில் ஏற்படுத்தப்பட்ட மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் யாருடைய ஆட்சியில் நீக்கப்பட்டன? வில்லியம் பெண்டிங் பிரபு ஆட்சியில் நீக்கப்பட்டன. இந்தியாவின் மிக பழமையான உயர் நீதிமன்றம் எது? கல்கத்தா உயர் நீதிமன்றம். அடுத்து 41வது கொஸ்டின். கல்கத்தா உயர் நீதிமன்றம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1862ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இந்தியாவின் மிக பெரிய உயர் நீதிமன்றம் எது? அலகாபாத் உயர் நீதிமன்றம். சதர் திவானி அதாலத் மற்றும் சதர் நிசாமத் அதாலத் ஆகிய நீதிமன்றங்கள் எங்கு அமைக்கப்பட்டன? அலகாபாத்தில் அமைக்கப்பட்டன. அடுத்து 44வது கொஸ்டின். யாரால் அமைக்கப்பட்ட சட்ட ஆணையம் இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது? மெக்காலே. மெக்காலேவால் உருவாக்கப்பட்ட சட்ட ஆணையத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் யாவை? 1. உரிமையியல் நடைமுறை சட்டம் 1859ஆம் ஆண்டு. 2. இந்திய தண்டனை சட்டம் 1860ஆம் ஆண்டு. 3. குற்றவியல் நடைமுறை சட்டம் 1861ஆம் ஆண்டு. கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கிய சட்டம் எது? 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். ஆங்கில ஆட்சி காலத்தில் சில நேரங்களில் மேல்முறையீடு இங்கிலாந்தில் உள்ள எந்த குழுவிடம் கொண்டு செல்லப்பட்டது? பிரிவு கவுன்சில் நீதி குழுவிடம் கொண்டு செல்லப்பட்டது. அடுத்து 48வது கொஸ்டின். எந்த சட்டத்தின் மூலம் பிரிவு கவுன்சில் நீதி வரையறை நீக்கப்பட்டது? பிரிவு கவுன்சில் நீதி வரையறை ஒழிப்பு சட்டத்தின் மூலம் பிரிவு கவுன்சில் நீதி வரையறை நீக்கப்பட்டது. பிரிவு கவுன்சில் நீதி வரையறை ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1949ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இந்திய உச்ச நீதிமன்றம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1950ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் நாள் நிறுவப்பட்டது. அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் எதற்கு உயரிய இடத்தை அளித்துள்ளனர்? நீதிக்கு உயரிய இடத்தை அளித்துள்ளனர். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் யாருக்கென தனி சட்டமோ நீதிமன்றமோ இல்லை? இந்தியர்களுக்கு. அடுத்து 53வது கொஸ்டின். ஆங்கில ஆட்சி காலத்தில் எவை இரண்டும் காலனி ஆதிக்கத்திற்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டிருந்தன? சட்டம் மற்றும் நீதிமன்றங்கள். இந்திய அரசியல் நிர்ணய உறுப்பினர்கள் நீதிமன்றங்கள் சுதந்திரமாக செயல்படுவதை உறுதி செய்யும் வகையில் எவற்றை உருவாக்க முனைந்தனர்? அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க முனைந்தனர். உச்ச நீதிமன்றத்தின் நடைமுறை மற்றும் வழிமுறைகளை ஒழுங்குபடுத்த ஏற்படுத்தப்பட்ட சட்டப்பிரிவு எது? அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 145. அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 145 எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1966ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அடுத்து 57வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒன்றிய நீதித்துறை எந்த சட்டத்தின் அடிப்படையில் நிறுவப்பட்டது? 4வது அத்தியாயத்தின் கீழ் பகுதி 5 படி யூனியன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி துணை நீதிமன்றங்கள் எந்த சட்டத்தின் அடிப்படையில் நிறுவப்பட்டது? அத்தியாயம் 4 கீழ் பகுதி 6 படி மாநிலம். அடுத்து 59வது கொஸ்டின். இந்திய உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை கூறும் சட்ட பிரிவுகள் யாவை? 124 முதல் 147 வரையிலான அரசியலமைப்பு சட்ட பிரிவுகள். இந்திய உச்ச நீதிமன்றத்தின் அதிகார வரம்புகள் யாவை? 1. இதன் முடிவுகள் அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறது. 2. உயர் நீதிமன்ற நீதிபதிகளை இடமாற்றம் செய்யலாம். 3. எந்த ஒரு நீதிமன்றத்தின் வழக்குகளையும்
தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும். 4. வழக்குகளை ஒரு உயர் நீதிமன்றத்தில் இருந்து மற்றொரு உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றலாம். அடுத்து 61வது கொஸ்டின். உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்புகள் யாவை? 1. கீழ் நீதிமன்றங்களில் இருந்து வரும் மேல்முறையீடுகளை விசாரித்தல். 2. அடிப்படை உரிமைகளை பெறுவதற்கான நீதி பேராணைகள் வழங்கும் அதிகாரம். 3. மாநிலத்தின் எல்லைக்குள் உள்ள வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம். 4. கீழ் நீதிமன்றங்களை கண்காணிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் அதிகாரம். அடுத்து 62வது கொஸ்டின். மாவட்ட நீதிமன்றங்களின் அதிகார வரம்புகள் யாவை? 1. மாவட்ட எல்லைக்குள் எழும் வழக்குகளை கையாளுகிறது. 2. கீழ் நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்பின் மேல்முறையீடுகளை விசாரிக்கிறது. 3. கடுமையான குற்றவியல் தொடர்பான வழக்குகளை தீர்மானிக்கிறது. துணை நீதிமன்றங்களின் பணிகள் யாவை? உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை பரிசீலிக்கிறது. ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவ ஞானி யார்? மாண்டெஸ்கியூ. மாண்டெஸ்கியூ எந்த நாட்டு தத்துவ ஞானி ஆவார்? பிரான்ஸ். அடுத்து 66வது கொஸ்டின். சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை ஆகிய 3 பிரிவுகளாக அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்ற அதிகார பகிர்வு கோட்பாட்டில் நம்பிக்கை கொண்டிருந்த தத்துவ ஞானி யார்? மாண்டெஸ்கியூ. மாவட்ட அளவில் சிவில் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மாவட்ட நீதிமன்றங்கள் என்று அழைக்கப்படுகிறது. குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அமர்வு நீதிமன்றங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 69வது கொஸ்டின். கிராம அளவில் உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை கையாளும் நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பஞ்சாயத்து நீதிமன்றங்கள் என்று அழைக்கப்படுகிறது. நில ஆவணங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரித்து நில வருவாயை நிர்ணயம் செய்து நில உரிமையாளரிடமிருந்து அதனை வசூலிக்கும் நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வருவாய் நீதிமன்றங்கள் என்று அழைக்கப்படுகிறது. விரைவான நீதியை வழங்க அமைக்கப்பட்ட நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? லோக் அதாலத். மக்கள் நீதிமன்றங்கள் என்று அழைக்கப்படுகிறது. மக்கள் முன்னிலையில் மக்கள் பேசும் மொழியிலேயே பிரச்சனைகளை விசாரித்து தீர்வு காணும் நீதிமன்றம் எது? லோக் அதாலத். அடுத்து 73வது கொஸ்டின். லோக் அதாலத் நீதிமன்றத்திற்கு தலைமை வகிப்பவர்கள் யாவர்? 1. ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி. 2. ஒரு சமுதாய பணியாளர். 3. ஒரு வழக்கறிஞர். எந்த நீதிமன்றத்தில் வழக்குரைஞர்கள் இல்லாமல் வழக்குகள் முன்வைக்கப்படுகின்றன? லோக் அதாலத் நீதிமன்றத்தில். லோக் அதாலத் நீதிமன்றத்திற்கு வரும் வழக்குகள் எவ்வாறு தீர்த்து வைக்கப்படுகிறது? பரஸ்பர ஒப்புதல் மூலம் தீர்த்து வைக்கப்படுகிறது. முதல் லோக் அதாலத் எங்கு நடைபெற்றது? குஜராத் மாநிலத்தில் உள்ள ஜீனாகத்தில். குஜராத் மாநிலத்தில் உள்ள ஜீனாகத்தில் முதல் லோக் அதாலத் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1982ஆம் ஆண்டு நடைபெற்றது. அடுத்து 78வது கொஸ்டின். 2000ஆம் ஆண்டில் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் கீழ் நீதிமன்ற வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்திற்காக தோற்றுவிக்கப்பட்ட நீதிமன்றம் எது? விரைவு நீதிமன்றங்கள். கிராமப்புற மக்களுக்கு சட்ட உதவி மற்றும் சேவைகளை வழங்குவதற்காக சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம், மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் கூட்டு முயற்சியுடன் தொடங்கப்பட்ட நீதிமன்றம் எது? தொலைதூர சட்ட முன்னெடுப்பு. டெலிலா இனிஷியேட்டிவ். அடுத்து 80வது கொஸ்டின். தொலைதூர சட்ட முன்னெடுப்பில் எவற்றின் மூலம் வழக்குரைஞரிடமிருந்து மக்கள் சட்ட ஆலோசனை பெறுகின்றனர்? தொலைதூர சட்ட இணைய வழியில், பொதுவான சேவை மையத்தில், CSC காணொலி கலந்துரையாடல் மூலம். குடும்பம் தொடர்பான சட்ட விவரங்களை கையாளும் நீதிமன்றம் எது? குடும்ப நீதிமன்றங்கள். அடுத்து 82வது கொஸ்டின். குடும்ப நீதிமன்றங்கள் ஒரு டேஷ் நீதிமன்றங்களாகும். உரிமையியல் நீதிமன்றங்களாகும். குழந்தையின் பாதுகாப்பு, மனமுறிவு, தத்தெடுப்பு, சிறார் பிரச்சனைகள் ஆகிய குடும்பம் தொடர்பான பல்வேறு உரிமைகள் மற்றும் கோரிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படும் நீதிமன்றம் எது? குடும்ப நீதிமன்றங்கள். கிராமப்புற மக்களின் இடர்களை நீக்கும் நீதிமன்றம் எது? நடமாடும் நீதிமன்றங்கள். மொபைல் கோர்ட். கிராமப்புற மக்களிடையே நீதி அமைப்பு பற்றி அதிக விழிப்புணர்வை உருவாக்கி அவர்களது செலவை குறைத்து அவர்களின் வாழிடங்களிலேயே நீதி வழங்க வகை செய்யும் நீதிமன்றம் எது? நடமாடும் நீதிமன்றங்கள். அடுத்து 86வது கொஸ்டின். நீதிமன்றங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது?
2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. எந்த திட்டத்தின் மூலம் அனைத்து நீதிமன்றங்களும் கணினி மயமாக்கப்படும்? நீதிமன்றங்கள் திட்டத்தின் மூலம் அனைத்து நீதிமன்றங்களும் கணினி மயமாக்கப்படும். நீதித்துறை சேவை மையம் எந்த நீதிமன்றத்தின் ஒரு பகுதியாக செயல்படுகிறது? நீதிமன்றத்தின் ஒரு பகுதியாக செயல்படுகிறது. பொதுமக்கள் மற்றும் வழக்குரைஞர்கள் நேரடியாக வழக்கு நிலை மற்றும் அடுத்த விசாரணை செய்திகளை கட்டணமின்றி கேட்டறிய எந்த நீதிமன்றம் உதவுகிறது? நீதிமன்றங்கள் உதவுகிறது. அடுத்து 90வது கொஸ்டின். நீதித்துறையின் செயல்பாடுகள் யாவை? 1. தகராறுகளை தீர்வு செய்தல். 2. நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம். 3. சட்டத்தின் நிலைநிறுத்துதல் மற்றும் அடிப்படை உரிமைகளை செயல்படுத்துதல். குடிமக்கள் மற்றும் அரசாங்கம், 2 மாநில அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கங்கள் ஆகியவற்றிற்கு இடையே ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு இயக்க முறையை வழங்குவது எது? நீதிமன்றங்கள். அடுத்து 92வது கொஸ்டின். நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை அமைப்பினை மீறுகிறது என நீதித்துறை நம்பும் பட்சத்தில் அச்சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் எதற்கு உள்ளது? நீதித்துறைக்கு உள்ளது. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தனக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுவதாக நம்பும் பட்சத்தில் அவர் எதை அணுக வேண்டும்? உச்ச நீதிமன்றத்தையோ அல்லது உயர் நீதிமன்றத்தையோ அணுக வேண்டும். அடுத்து 94வது கொஸ்டின். சட்ட சேவைகள் அதிகார சட்டத்தின் கீழ் எது அமைக்கப்பட்டது? தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம். தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1987ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. சமுதாயத்தில் நலிந்த பிரிவினருக்கு இலவச சட்ட உதவிகள் வழங்குவதோடு பிரச்சனைகளுக்கு இணக்கமான தீர்வு காண தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் எதை ஏற்பாடு செய்கிறது? லோக் அதாலத்தை ஏற்பாடு செய்கிறது. இந்தியாவின் மிக உயர்ந்த நீதிமன்றம் எது? இந்திய உச்ச நீதிமன்றம். இந்திய உச்ச நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லியில் அமைந்துள்ளது. அடுத்து 99வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின்படி அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலராகவும் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாகவும் செயல்படுவது எது? உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றத்தின் அதிகார வரம்புகள் யாவை? 1. முதன்மை அதிகார வரம்பு. 2. மேல்முறையீட்டு அதிகார வரம்பு. 3. ஆலோசனை அதிகார வரம்பு. 4. நீதி பேராணை அதிகார வரம்பு. 5. ஆவண நீதிமன்றம். 6. சிறப்பு அதிகாரங்கள். அடுத்து 101வது கொஸ்டின். உச்ச நீதிமன்றத்தின் முதன்மை அதிகார வரம்புகள் யாவை? 1. உச்ச நீதிமன்றத்தில் மட்டுமே முதன்முறையாக தொடுக்கப்படும் வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது. 2. மத்திய அரசுக்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகள், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை விசாரிக்கும் அதிகாரம். அடுத்து 102வது கொஸ்டின். உயர் நீதிமன்றம் வழக்கை தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் பெற்ற நீதிமன்றம் எது? உச்ச நீதிமன்றம். உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய எந்த நீதிமன்றத்தால் சான்றிதழ் வழங்கப்பட்டிருத்தல் வேண்டும்? உயர் நீதிமன்றத்தால் சான்றிதழ் வழங்கப்பட்டிருத்தல் வேண்டும். குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்படும் போது முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி குறித்து ஆலோசனை வழங்கும் அதிகாரத்தை பெற்றுள்ள நீதிமன்றம் எது? உச்ச நீதிமன்றம். அடுத்து 105வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த சட்டப்பிரிவின்படி உச்ச நீதிமன்றம் நீதி பேராணைகளை வழங்குகிறது? சட்டப்பிரிவு 32 படி. அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த சட்டப்பிரிவின்படி உயர் நீதிமன்றம் நீதி பேராணைகளை வழங்குகின்றன? சட்டப்பிரிவு 226 படி. நீதிமன்ற நடவடிக்கைகளில் பதிவுகளை பராமரிக்கும் நீதிமன்றம் எது? ஆவண நீதிமன்றம். கீழ் நீதிமன்றங்களின் செயல்பாட்டினை கண்காணிக்கும் உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிறப்பு அதிகாரம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 109வது கொஸ்டின். மாநிலங்களின் மிக உயர்ந்த நீதிமன்றம் எது? உயர் நீதிமன்றம். இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் டேஷ் நீதிமன்றம் நிறுவப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்றம் நிறுவப்பட்டுள்ளது. 2 அல்லது 3 நீதிமன்றங்கள் தங்களுக்கென ஒரு பொதுவான எந்த நீதிமன்றத்தை கொண்டிருக்கலாம்? உயர் நீதிமன்றத்தை கொண்டிருக்கலாம். ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ள மாநிலங்கள் யாவை? பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் ஆகிய 3 மாநிலங்களும் ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளன. உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்புகள் யாவை? 1. முதன்மை அதிகார வரம்பு. 2. மேல்முறையீட்டு அதிகார வரம்பு. 3. நீதி பேராணை வழங்கும் அதிகார வரம்பு.
அடுத்து 114வது கொஸ்டின், அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் இந்தியாவின் நீதித்துறையை எவ்வாறு நிறுவினார்கள்? சுதந்திரம் மற்றும் நடுநிலை தன்மையுடன் நிறுவினார்கள். நியாயமான நீதி கிடைப்பதற்கு நீதித்துறை எவ்வாறு செயல்பட வேண்டும்? சுதந்திரமாக செயல்பட வேண்டும். இந்தியா போன்ற மக்களாட்சி நாடுகளில் குடிமக்களின் உரிமைகளின் பாதுகாவலனாக எது உள்ளது? நீதித்துறை உள்ளது. நமது நீதித்துறை நிர்வாகத்திடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும், அதே வேளையில் திறமை மிக்கதாகவும் இருக்க வேண்டும் என்ற வரிகளை கூறியவர் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்து 118வது கொஸ்டின், ஒரு திறமை மிக்க நீதித்துறை எவ்வாறு இருக்க வேண்டும்? சுதந்திரமாகவும் பொறுப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். நீதிபதிகள் பாரபட்சமற்ற முறையில் சுதந்திரமாக செயல்படுவது என்பது எதை குறிக்கிறது? நீதித்துறையின் சுதந்திரத்தை குறிக்கிறது. அடுத்து 120வது கொஸ்டின், நீதிபதிகள் பாரபட்சமற்ற முறையில் சுதந்திரமாக செயல்படுதல் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எந்த ஒரு வெளிப்புற செல்வாக்கில் இருந்தும் விடுபடுதல் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் எத்தனை வகையான சட்டப்பிரிவுகள் உள்ளன? 2 வகையான சட்டப்பிரிவுகள் உள்ளன. அவை என்னன்னா, 1 உரிமையியல் சட்டங்கள், 2 குற்றவியல் சட்டங்கள். பணம், சொத்து மற்றும் சமுதாயம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளும் சட்டம் எது? உரிமையியல் சட்டங்கள். நிலம் தொடர்பான பிரச்சனைகள், வாடகை, திருமணம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளும் சட்டம் எது? உரிமையியல் சட்டங்கள். அடுத்து 124வது கொஸ்டின், உரிமையியல் நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவர்களால் ஒரு டேஷ் தாக்கல் செய்யப்பட வேண்டும். புகார் தாக்கல் செய்யப்பட வேண்டும். வழக்கமான காவல்துறை விசாரணையுடன் முதல் தகவல் அறிக்கை FIR பதிவு செய்வதன் மூலம் தொடங்கி பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்படும் வழக்குகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குற்றவியல் வழக்குகள் என்று அழைக்கப்படுகிறது. உரிமையியல் வழக்குகளில் மனுதாரரின் கோரிக்கையின்படி எந்த தண்டனை வழங்கப்படுகிறது? பணம் செலுத்தும்படியான தண்டனை வழங்கப்படுகிறது. குற்ற வழக்குகளில் குற்றம் என சட்டம் வரையறுக்கும் நடத்தைகள் அல்லது செயல்பாடுகள் எந்த சட்டத்தின் மூலம் விசாரிக்கப்படுகிறது? குற்றவியல் சட்டங்களின் மூலம் விசாரிக்கப்படுகிறது. அடுத்து 128வது கொஸ்டின், குற்றவியல் வழக்குகளில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எந்த தண்டனை வழங்கப்படுகிறது? சிறை தண்டனை வழங்கப்படுகிறது. பொது நலனை பாதுகாப்பதற்காக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் வழக்குகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பொது நல வழக்குகள் என்று அழைக்கப்படுகிறது. பொது நல வழக்குகள் எந்த நீதிமன்றத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது? உச்ச நீதிமன்றத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒரு நபர் தனது வழக்கு தொடர்பான நீதிமன்றத்தை அணுக அனுமதிப்பது எது? பொது நல வழக்கு. அடுத்து 132வது கொஸ்டின், பொதுநல வழக்குகள் எவற்றிற்காக தாக்கல் செய்யப்படுகிறது? 1 அடிப்படை மனித உரிமைகள் மீறல், 2 சமய உரிமைகள், 3 மாசுபாடு, 4 சாலை பாதுகாப்பு. அடுத்து 133வது கொஸ்டின், பொதுநல வழக்குகள் எவ்வாறு பதியப்படுகிறது? எழுதப்பட்ட புகார் கடிதம் மூலம் பதியப்படுகிறது. எந்த கருத்து இந்திய நீதித்துறைக்கு புதிதான ஒன்றாகும்? பொதுநல வழக்கு என்ற கருத்து இந்திய நீதித்துறைக்கு புதிதான ஒன்றாகும். மக்களாட்சி நாட்டின் முக்கிய பங்கு வகிப்பது எது? நீதித்துறை. நன்கு கட்டமைக்கப்பட்ட மற்றும் சுதந்திரமான நீதித்துறை அமைப்பை கொண்ட நாடு எது? இந்தியா. உலகின் அதிக எண்ணிக்கையிலான பிரதிநிதிகளை கொண்ட மக்களாட்சி நாடு எது? இந்தியா. அடுத்து மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை டேஷ். ஆன்சர் உச்ச நீதிமன்றம். டேஷுக்கு இடையே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு செயல்முறையை நீதிமன்ற அமைப்பு வழங்குகிறது. குடிமக்கள், குடிமக்கள் மற்றும் அரசாங்கம், 2 மாநில அரசாங்கங்கள். ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். அடுத்து 140வது கொஸ்டின், கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை உச்ச நீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது? ஆன்சர் முதன்மை அதிகார வரம்பு. பின்வரும் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளது? ஆன்சர் பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர். அடுத்து 142வது கொஸ்டின், பொதுநல வழக்கு முறை இந்தியாவில் டேஷால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் உச்ச நீதிமன்றம். இந்தியாவில் உச்ச நிலையில் உள்ள நீதிமன்றங்கள் எத்தனை? ஆன்சர் 1. அடுத்து உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம்? ஆன்சர் புதுதில்லி. FIR என்பது? ஆன்சர் முதல் தகவல் அறிக்கை. அடுத்து 146வது கொஸ்டின்,
குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் அமர்வு நீதிமன்றங்கள். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் நீதிமன்றம் இந்தியாவின் பழமையான நீதிமன்றம் ஆகும். ஆன்சர் கல்கத்தா. அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் டேஷ் உடன் இந்திய நீதித்துறையை நிறுவினர். ஆன்சர் சுதந்திரம், நடுநிலைத்தன்மை. புகழ்பெற்ற பிரெஞ்சு தத்துவ ஞானியான டேஷ் ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்தார். ஆன்சர் மாண்டெஸ்கியூ. டேஷ் பணம், சொத்து, சமூகம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளுகிறது. ஆன்சர் உரிமையியல் சட்டங்கள். அடுத்து 151வது கொஸ்டின். பழங்காலத்தில் பெரும்பாலான அரசர்களின் நீதிமன்றங்கள் டேஷின் படி நீதியை வழங்கின. ஆன்சர் தர்மத்தின்படி நீதியை வழங்கின. அடுத்து பொறுத்துக. உச்ச நீதிமன்றம், இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மாநிலத்தின் உயர்ந்த நீதிமன்றம். லோக் அதாலத், விரைவான நீதி. சர் எலிஜா இம்ஃபே, முதல் தலைமை நீதிபதி. ஸ்மிருதி, சமூக கடமைகள். அடுத்து சரியா தவறா என குறிப்பிடுக. 1951ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் நாள் இந்திய உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்டது என்பது தவறு. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் நாள் இந்திய உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்டது. துக்ளக் ஆட்சி காலத்தில் சட்ட நடைமுறைகள் அரபு மொழியில் எழுதப்பட்டன என்பது சரி. அடுத்து 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம் உச்ச நீதிமன்றம் அமைப்பதற்கு வழிவகுத்தது. ஆன்சர் சரி. சதர் திவானி அதாலத் ஒரு குற்றவியல் நீதிமன்றம் ஆகும். ஆன்சர் தவறு. சதர் திவானி அதாலத் என்பது ஒரு குடிமையியல் நீதிமன்றம். அடுத்து இந்தியாவில் மிகப்பெரிய நீதிமன்றம் அலகாபாத் நீதிமன்றம் ஆகும். ஆன்சர் சரி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனைத்து குடிமக்களுக்குமான நீதியை பாதுகாக்கிறது. ஆன்சர் சரி. அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. பின்வரும் கூற்றை ஆராய்க. 1. மெக்காலே பிரபுவால் ஒரு சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டது. 2. இது இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது. மேலே கொடுக்கப்பட்ட எந்த கூற்று அல்லது கூற்றுகள் சரியானவை? ஆன்சர் 1 மற்றும் 2 ஆகிய 2 கூற்றுகளும் சரியானவை. அடுத்து பின்வரும் கூற்றை ஆராய்க. 1. இந்திய தண்டனை சட்டம் 1860இல் உருவாக்கப்பட்டது. 2. கல்கத்தா உயர் நீதிமன்றம் 1862இல் நிறுவப்பட்டது. 3. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றத்தை உருவாக்கியது. மேலே கொடுக்கப்பட்ட எந்த கூற்று அல்லது கூற்றுகள் சரியானவை? ஆன்சர் அனைத்தும் சரி. அடுத்து 165வது கொஸ்டின். இந்திய உச்ச நீதிமன்றம் பற்றிய பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல? இதுல தவறான கூற்று 3. ஒரு உயர் நீதிமன்றத்தில் இருந்து மற்றொரு நீதிமன்றத்திற்கு வழக்குகளை உச்ச நீதிமன்றத்தால் மாற்ற முடியாது என்பது மற்றும் தவறான கூற்று. அடுத்து 166வது கொஸ்டின். கூற்று உச்ச நீதிமன்றம் ஒரு ஆவண நீதிமன்றம் ஆகும். காரணம், இது நீதிமன்ற நடவடிக்கைகளின் பதிவுகளை பராமரிக்கிறது மற்றும் அதன் முடிவுகள் கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும். ஆன்சர் கூற்று சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். அடுத்து 167வது கொஸ்டின். ஆம் அல்லது இல்லை என கூறுக. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம். ஆன்சர் ஆம். பணக்காரர் மற்றும் சக்தி படைத்த மக்கள் நீதித்துறை அமைப்பை கட்டுப்படுத்துகின்றனர். ஆன்சர் இல்லை. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் நீதிமன்றங்களின் மூலம் நீதியை பெற உரிமை உடையவர்கள். ஆன்சர் ஆம். அரசியல்வாதிகள் நீதிபதிகளை கட்டுப்படுத்த முடியாது. ஆன்சர் ஆம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னைக்கு நாம 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 3rd டேர்ம்ல இருந்து நீதித்துறை என்ற லெசன்ல இருந்து லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். மீண்டும் நாம நெக்ஸ்ட் லெசன்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.